இந்த ஒரு படத்த பார்த்து உங்க கண்ணுல தண்ணி வரலனா, நீங்க நிஜமாவே ஒரு கல் நெஞ்சக்காரரா தான் இருக்கணும். அப்படி ஒரு எமோஷனல் கிளாசிக் பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். 2026லயும் நாம ஏன் 1960கள்ல வந்த ஒரு படத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ த்ரில்லர், ஆக்ஷன் படங்களுக்கு நடுவுல ஒரு தாயின் வலிய இதைவிட அழுத்தமா எந்த படமும் சொன்னதில்ல. அந்த படம் தான் துலாபாரம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த படம் ஒரு பாடம். காசு இல்லைன்னு தெரிஞ்சதும் காதலையே உதறிட்டு போற காதலன், வறுமையின் உச்சத்தால தன் குழந்தைகளுக்கு விஷம் குடிக்கிற தாய், இதை கேட்கும் போதே பதறுதுல. ஆனா இதுதான் இந்த படத்தோட கதை. திரைப்பட வட்டார தகவல்கள் படி இந்த படம் அப்போதைய சினிமா வரலாற்றையே புரட்டி போட்டது. வாங்க அந்த மனதை பிசையும் கதைக்குள்ள போகலாம். கதையின் நாயகி ஒரு செல்வந்த வீட்டு பெண். அவங்க காதலிச்சவன் அவங்க கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விட்டுட்டு போயிடுறான். ஆனா அந்த பெண் உடைஞ்சு போயிடல. தன்னை மதிக்கிற, தன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க ஒரு சாதாரண தொழிலாளிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வசதியான மாளிகையிலிருந்து ஒரு சின்ன மண் குடிசைக்கு வர்றாங்க. வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தான் விதி விளையாட ஆரம்பிக்குது. 3 குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண்ணோட கணவன் ஒரு தொழிற்சாலை வேலை நிறுத்தத்துல கொல்லப்படுறான். இங்கதான் அந்த தாயோட நிஜமான போராட்டம் ஆரம்பிக்குது. கணவனை இழந்த அந்த பெண் 3 குழந்தைகளையும் காப்பாத்த மத்தவங்க வீடுகள்ல பாத்திரம் தேய்க்க போறாங்க. ஆனா வறுமை அவங்கள விடவே இல்ல. ஒரு நாள் பசி தாங்க முடியாம அந்த 3 குழந்தைகளும் ரோட்டோரமா இருக்கிற ஒரு டீ கடையில வடைய திருடிடுறாங்க. இடுப்புல ஒரு குழந்தை, கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு தம்பி. இவங்க வடைய சாப்பிடுறத பார்த்த அந்த டீ கடைக்காரர் செஞ்ச காரியம் இருக்கே, கொதிக்கிற எண்ணெய அந்த குழந்தைகள் மேல ஊத்திடுறாரு. அந்த சின்ன குழந்தையோட வாயிலிருந்து வடை மெல்ல உதிர்ந்து விழுது. இன்னைக்கும் பழைய சினிமா ரசிகர்கள் கிட்ட கேட்டா வடைய பார்த்தாலே இந்த சீன் தான் ஞாபகம் வரும்னு சொல்வாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற அம்மாவுக்கு விஷயம் தெரியுது. கோபத்துல குழந்தைய அடிச்சாலும் அப்புறம் அவங்க காயத்தை பார்த்து அந்த தாய் உருகி போறாங்க. அங்கதான் அந்த தாய் ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. ஒரு வீட்டுல மிச்சமான சாப்பாட்டை எடுத்துட்டு வராங்க. ஆனா அத ஒரு நாய் வாய் வச்சிடுது. அந்த நாய் வாய் வச்ச சாப்பாட்டுல விஷத்தை கலந்து தம் 3 குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க. கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு பாடிக்கிட்டே எல்லாரும் தூங்குறாங்க. ஆனா விதி எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? அந்த 3 குழந்தைங்களும் செத்து போயிடுறாங்க. ஆனா அந்த தாய் மட்டும் பிழைச்சுக்கிறாங்க. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன் குழந்தைங்களுக்கு விஷம் கொடுக்கற அளவுக்கு வறுமை கொடுமையானதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த தாய் நீதிமன்றத்துல குற்றவாளியா நிக்கறாங்க. அவங்களோட தோழியே அவங்களுக்கு எதிரா வாதாடுறாங்க. ஆனா அந்த தாய் கேக்குறது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, 1968, 69 காலகட்டத்துல மலையாளம் மற்றும் தமிழ்ல வெளியான இந்த துலாபாரம் படம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. இந்த படத்துக்காக நடிகை சாரதா அவர்களுக்கு ஊர்வசி விருது கிடைச்சது. அந்த காலத்துல தி எக்ஸார்சிஸ்ட் மாதிரியான ஹாரர் படங்களை தனியா பார்த்தா பரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனா சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த துலாபாரம் படத்தை அழாம பார்த்தா அவங்களுக்கு பரிசு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு எமோஷனல் மேஜிக். இயக்குனர் வின்சென்ட் இந்த கதையை செதுக்கியிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற பேன் இண்டியா படங்களுக்கெல்லாம் முன்னோடியா அப்பவே பல மொழிகள்ல இந்த படம் ஹிட் அடிச்சுது. வறுமையோட கோர முகத்தையும் சட்டத்தோட பலவீனத்தையும் இந்த படம் தோலுரிச்சு காட்டுச்சு. இந்த படத்தோட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம். பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே அப்படிங்கிற வரிகள் இன்னைக்கும் பல ஏழைகளோட நிலைய அப்படியே பிரதிபலிக்குது. தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மக்கள் கர்ச்சிஃப் நனையாம வெளியில வந்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம். 2026ல எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிற படம் வர்றது ரொம்ப அபூர்வம். அதனாலதான் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரியான கிளாசிக் படங்களை ரீரிலீஸ் பண்ணணும்னு ரசிகர்கள் கேக்குறாங்க. ஒரு உன்னதமான படைப்புக்கு அழிவே இல்லைங்கிறதுக்கு துலாபாரம் ஒரு பெரிய உதாரணம். இந்த உருக்கமான கதைய உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.